அன்பின் சகோதரர்களை பெரியார்களே, ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சமூக சபையில கேட்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னைக்கு யார் யார் நோன்பு வைத்துள்ளீர்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் சொல்லலாம், நான் நோன்பு பிடிச்சிக்கிறேன், நஃபிலான நோன்பு. பின்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இன்னைக்கு யார் யார் ஏழைகளுக்கு உதவி செய்தீர்கள், சதகா செய்தீர்கள்? அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கையை தூக்குறாங்க, யார் சொல்லலாம், நான் இன்னைக்கு சதகா செய்கிறேன். திரும்பவும் கேட்கிறாங்க, இன்று யார் யாரெல்லாம் நோயாளியை நலம் விசாரித்தீர்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கையை தூக்குறாங்க, யார் சொல்லலாம், இன்னைக்கு நான் அதையும் செய்தேன். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மைகளை அடுக்கிக் கொண்டே செல்கின்றார்கள். அபூபக்கர் நாயகமும் கையை உயர்த்தி கொண்டே தான் செய்தேன். இன்று ஒரு நாளுடைய அமல், ஒரு வருடம் அல்ல, இன்று யார் யார் சதகா செய்தீர்கள், இன்று யார் யார் நோயாளியை நலம் விசாரித்தீர்கள், இன்று யார் யார் நோன்பு வைத்தீர்கள்? ஒவ்வொரு அமலுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்று தன்னுடைய அமலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு முன்னால் முன் நிறுத்தி காண்பித்தார்கள் என்றால், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டும் கூட நன்மைகளை செய்வதில் முந்திக் கொள்வது. இதுதான் ஷோக்கை இபாதத். இபாதத்தின் மீது பேராசை, நன்மைகளை சம்பாதிப்பதில் பேராசை.